அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து யூடியூபர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. படத்தை யாஷிகா இருக்காங்க, சாரா இருக்காரு, டபுள் மீனிங் நிறைய இருக்குமோ? டபுள் மீனிங்லாம் இல்லை, எல்லாமே ஸ்ட்ரெயிட் அண்ட் சிங்கிள் மீனிங். அதுக்கப்புறம் கோவை கடவுளே, கோமாளின்னு நிறைய படம், குடும்ப படம்லாம் நடிச்சிட்டேன். இல்லை நீங்கள் இருந்தால் அது பண்ணியாக இருந்தால் நல்லா இருக்குல்ல, மனசு போனாமல் இருக்குல்ல. ஸோ யாஷிகா வந்து பிறந்த அவங்க பறந்து வந்த மனசு நீங்கள் கரெக்டாக இருக்கும். சொல்லும் போது எப்படி இருக்குது, டபுள் மீனிங் இருக்குமான்னு கேட்க வரும். வேற ஒன்றும் இல்லை, தவறா கேட்கலாம், நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு டபுள் மீனிங் எல்லாமே எடுத்துருக்காங்க. டபுள் மீனிங் இல்லைன்னு நினைக்கிறேன். டபுள் மீனிங் இல்லை, டபுள் மீனிங் எதுவும் படத்தில் டபுள் மீனிங்கே எதுவும் இருக்காது, எல்லாமே சிங்கிள் மீனிங். என்ன காரணத்துக்காக? ஏன்னா எந்த ஈவென்ட்மே ஷூட்டிங்ல இருக்காங்க. இப்போ கரண்ட்லி நாங்கள் கேட்டப்போ ஷூட்டிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, கொடைக்கானல் ஷூட்டிங்கில் இருக்காங்க. கோபி சுதாருமே கொடைக்கானல். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக நம்ம திடீர்னு பிளான் பண்ணனால அவங்களால வர முடியல. நீங்கள் ராஜேந்திர டேரக்டரும் நீங்கள் புக் பண்ணணுன்னு எல்லாம் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க. எல்லாம் சாராங்கலாம் தான் இல்லை பழகுது. அவர் இப்போ தாங்க வராரு, ஷூட்டிங்கில் இருந்தால் வராரு, டேரெக்டாக இங்கே தான் வராரு, ஷூட்டில் இருந்தால் வராரு. ஏகப்பட்ட மூவி ஸ்டார் காஸ்டாவே இருக்கு. இப்போ யங் டீமா இருக்காங்க, அவன் ப்ரொடியூசர் கூட அதுதான் ப்ரொடியூசரா எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நீங்க எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்க சார்? லீடர்ஷிப் ஏதாவது இருக்கா? என்ன இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே டெய்லி பரிச்சயமான முகமாக இருக்காங்கன்றாங்க. எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இதுவுமே வந்து டிஜிட்டலில் இருக்க இந்த ஒரு 20 to 30 இந்த 16 to 30 இருக்க டார்கெட் தான் நாங்கள் ஏஜ் குரூப் தான் நாங்கள் டார்கெட்டும் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி எங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் டிஜிட்டலில் போவோம், ப்ரொமோட் பண்ணி போவோம். அதே மாதிரி எல்லாம் யூடியூபர்ஸாக இருக்காங்கன்றனால அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய ஆன்லைன் யூஸ் பண்ணுற பசங்க, காலேஜ் பொண்ணுங்க, பசங்க, ஸ்கூல் பசங்க, இவங்கள தான் நாங்கள் டார்கெட்டே. நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஜிட்டல்னால ஒரு கேள்வி கேட்குறேன் சார் உங்ககிட்ட. சார் உங்ககிட்ட தான் யூடியூப்லேருந்து வந்தனால கேட்குறேன். எல்லாருமே தான் இந்த மூவியோட ப்ரொமோஷனுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸுக்கு வந்து 2 lakhs 3 lakhs வந்து பே பண்ணுறாரா ஒரு ரூமர் இருக்கு. அது ரூமரா, உண்மையா இல்லை ரூமரா? நான் இன்ஸ்டாகிராம்ல இல்லையே. இல்லை, காமனாக கேட்குறேன். உங்களோட ப்ரமோஷனுக்கு இந்த மாதிரி பண்றீங்களா? இல்ல சார், இப்போ படமே ரிலீஸ் பண்றதுக்கு அமௌண்ட் இல்ல அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு ப்ரமோஷனுக்காக 2 லட்சம் ஒரு 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு அமலா சாஜினி ஒருத்தங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல 2 lakhs வாங்குறாங்க. இன்ஃப்ளூயன்சர் தான் பண்றாங்க. அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் தான் அப்படி வாங்குறாங்க. யூடியூப் ஆர்டிஸ்ட் யாரும் வாங்கல. இல்ல நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். இன்ஸ்டால 2 lakhs வாங்குறாங்களா? இப்போ நான் இன்ஸ்டால ஃபேமஸ் வச்சீங்க, என் படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னா என்கிட்ட கேட்குறீங்கன்னா நான் 2 lakhs கேட்பேன், 5 lakhs கேட்பேன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்படி, ஆனா இந்த படத்துக்கு அப்படி தேவை இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் அதனால அது 2 லட்சம் கொடுக்கறதுனால எந்த விதமான யூஸ் இல்லைங்கிறது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட. ஆமா, அது அதுல எந்த விதமான, ஏன்னா வந்து இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் வந்து என்ன சொல்றது, அது அது ஒரு தனி உலகம். அதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கும் இன்ஸ்டாக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால ரெண்டாவது இன்ஸ்டா பாக்குறவங்க யாரும் தியேட்டருக்கு வர போறது கிடையாது. அவங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க. அதனால அது வேஸ்ட் தான் என்ன பொறுத்தவரை. தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேய் படங்கள் வந்திருக்கு. இது என்ன வித்தியாசம் வரும்? இதுவா? இது கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். ஆனா இது பேயை பார்த்தா பயம் வரணும். பொதுவா இதுல பயம் வராது. ஸோ அதனால நீங்க கூட ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. அது ஒரு படம் பேர் கூட சொல்லுங்க. இருட்டவை மொட்டு குத்து, அது மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? இருட்டவை மொட்டு குத்துல எது மாதிரி இருக்கு? எது பாத்தீங்க நீங்க? இல்ல அதுல வந்து பொம்பளை பேய், இதுல ஆம்பளை பேய். நான் தான் பேய், இதுல அவர்தான் பேய். தியேட்டர் படங்கள் வந்து வருது, பெரிய படங்கள்லாம் தியேட்டர் ஒதுக்கிறாங்க. சின்ன படங்களுக்கு தியேட்டரே கிடைக்கல, ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சந்தோஷமா இருக்காங்க, ரிலீஸ் பண்ணும்போது கிடைக்கலன்னு சொல்லி இதே இடத்துல அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உங்களோட பேரே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களும் அதே கேட்டகரியில் தான் வரீங்க. ஸோ உங்களுக்கு தியேட்டருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ படம் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்றப்போ நமக்கு டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் நாங்கள் அட்டம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அட்டம் பண்ணுறப்போ டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறோம்.
எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு படம் நல்லா இருக்குன்றப்போ ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் இன்னும் கொஞ்சம் கூட புஷ் ஆகும். நெக்ஸ்ட் வீக்ஸில் புஷ் இப்போ எந்த படமே புது படம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எந்த படமே ஓப்பனிங் அப்போ கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸை தாண்டி ஒரு 4 நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுதான் இப்போதைக்கு எங்களோட ஒரு பக்கத்தில் இருக்க நியர் ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோலாக அதுதான் பார்க்குறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகும்போது நமக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கட்டும், படம் நல்லா இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதுதான் அதை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ படங்கள்லாம் வந்து சார் புது படங்கள்லாம் வந்து தேட்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய படம் ரிலீஸ் ஆன படத்துக்குலாம் வந்து இப்போ தேட்டர் கிடைக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து? படங்கள் அது கிடைக்குது. ஆனா உங்க சின்ன உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கோ புது ஆள் வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. என்ன அதை உங்க கருத்து சொல்லுங்க. அது அந்த படங்கள்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ 2 ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் அதுவும் ரிலீஸ் ஆகுறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சில எல்லாமே ட்ரெண்ட் செட்டரான ஒரு மூவி, ஒரு மறுபடியும் ஒரு அதை இப்போ கில்லி படமே ரிலீஸ் ஆகுதுன்னா நாங்கள் போய் பார்க்குறோம்னா எங்களுக்கு ஒரு அது பழைய அனுபவங்கள் அந்த இதெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, கண்டென்ட் வைஸ் படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆனால் தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே நிறைய மார்க்கெட்டிங் வைஸ் போயிட்டு இருக்கு. பட் கண்டென்ட் வைஸ் இப்போ மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நிறையா படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இங்கே அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது என்னோட பெரிய ஹீரோக்கள், தெரிஞ்ச ஹீரோக்கள் மூலம் தெரிஞ்ச பெரிய ஹீரோக்கள் விஜய், அஜித் போன்றவங்கன்னா உடனே பப்ளிக் ஆகிடும். பேனர் பெருசாக இருந்தால் பப்ளிக் ஆகிடும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பப்ளிக் பண்ண போறீங்க? கண்டென்ட் எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்க? கண்டென்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு ஒரு 4 பேர் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களாம் சொன்னால் அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடுவோம். நீ தேட்டருக்கு வரதே இல்லை, ஜனமே வரதில்லை. ஸோ அதை தான் கேட்க வரோம். ஆமாம், அதான் வரதில்லை. எல்லாம் இன்ஸ்டால தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க எப்படி நீங்கள் அதை டெவலப் பண்ண போறீங்கன்னு தான் கேட்க வரோம். ஏன்னா இப்போ லவ் நீங்கள் சொன்ன மாதிரி லவ் டுடேன்றது சின்ன படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பெரிய படம். ஏஜிஎஸ் பேனரில் பெருசாக அது ஓப்பனிங் ஆச்சு. அதனால அது பெரிய ப்ரொமோஷன் போச்சு. உங்களுக்கு தான் சின்னதில்லை, நீங்கள் எல்லாருமே புதுமுகமாக தெரிஞ்சு இது வரணும். 1-2 பேர் தெரியும் அப்படின்றதுனால மக்கள் வருவாங்களான்னு தெரியல. ஸோ எப்படி இது மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்ப்பீங்க? நமக்கு இப்போ படம் ரிலீஸ் அதுதான் நீங்கள் தான் அதுதான் எதிர்பார்க்குறீங்க. என்னன்னா எல்லாமே யூடியூபர்ஸ், நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் இல்லை ஸ்டோரியில் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்மில் இருக்குது, டிஜிட்டல் இருக்காங்க. ஸோ பத்திரிகை துறையில் நீங்களும் இருக்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படத்தை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக படம் மவுத் ஸ்டாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். எங்களோட எய்மே வந்து ஃபஸ்ட் நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு 2nd டே 3rd டே போகும்போது ஃபஸ்ட் நாளோட ரிவ்யூஸ்னால 3வது நாள் 4வது நாள் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயினாக பண்ணோம். அதுக்கப்புறம் எருமசாணியில் ஒர்க் பண்ணோம். அப்படியே எருமசாணியிலேருந்து வரும்போது படத்துக்குள்ளேயுமே இவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த கேரக்டருக்கு அப்படின்றப்போ இவங்க பேரே தான், ஹரிஜா தான் இவங்களோட பேர் படத்துலேயுமே. ஸோ அது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, எல்லா யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நோனாக இருக்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாரோட பேருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேரே ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ படத்தில் கேரக்டர்ஸ் பேசிக்கும் போது வந்து ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளாக இருக்கணுன்றதுனால அவங்க பேரே தான் இருக்கும் படத்தில். கோபி, சுதாகர், ஹரிஜா, விஜய் இவங்க பேர்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் பழகினால அது அவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியல. பட் என்னன்னா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, ரித்திகா அவங்க இருக்காங்க, அவங்களும் ப்ளே பண்ணுறாங்க இந்த ரோல், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாங்க. அண்ட் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா யூடியூப்னாலே அதுதான் ரிலேட்டபிளாக இருக்கும், கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது. இதுவும் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அண்ட் இவர் எருமசாணியில் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் 2 பேருமே, நான் விஜய் இந்த டீமே அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. நீங்கள் லாஸ்ட் டைம் படம் வந்துருக்கு சபாநாயகன், அதையும் நடிச்சிருக்கீங்க. அது பெரிய ஹீரோ டீம். அது ஒரு அளவு தெரிஞ்ச டீமுங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஏன் என்ன கெட்டப் சொல்லிட்டு சிவகார்த்தி மாதிரி இருக்கீங்க, எதனால? இல்லை, இது கெட்டப்புக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதர்வா சார் கூட இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அவருக்கு தம்பியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த படத்தில் அந்த ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக மட்டும்தான். ஸோ இது இப்போது என்ன கேட்டிங்க சார்? இதில் நடித்தனால தான் எனக்கு அந்த படம் கிடைச்சிது. அண்ட் இவங்கெல்லாம் கூட ட்ராவல் பண்ணி அண்ட் மீன்ஸ் எருமசானில் ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவர் தான் எனக்கு சீன் எழுதியிருக்காரு, இவர் தான் எனக்கு டயலாக் எழுதியிருக்காரு. அதெல்லாம் பேசி தான் எனக்கு மக்கள்கிட்ட ஒரு ரீச் கிடச்சிது. அந்த ரீச் மூலமாக தான் எனக்கு சபாநாயகன் கிடச்சிது, இன்னொரு படம் கிடச்சிது. ஸோ அந்த பேஸ் எல்லாமே ரமேஷனா போட்டது, கிஷோரனா போட்டது, கணேஷனா போட்டது, விஜயனா போட்டது, ஜோஷுவனா போட்டது.
ஸோ இங்கே தான் நான் வந்து வளர்ந்தேன். ஸோ என்னை உருவாக்கி தேத்தி கொண்டு வந்தது எருமசாமி தான். தேங்க்யூ தேங்க்யூ சார். எல்லாம் பேசணும். இல்லை எல்லாம் 29 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் பேசுறாங்க. ப்ரொடியூசர் பேசவே மாட்டாரு. ஓரமா உட்காந்து பயந்து என்ன காரணமே தெரிய மாட்டேது. ஸோ அந்த படம் 29 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்லாம் வேணும். கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு இது பெரிய என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இருக்கும். அந்த 2 மணி நேரம் போகிறது என்கேஜாக தான் இருக்கும். இப்ப ஆசிரியர் சார் ஒரு படம் பண்ணியிருக்காரு, 1000 பொற்காசுன்னு ஒரு படம் போயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 1+1 ஃப்ரீ கொடுத்துருக்காரு. ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா அவரு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உள்ள வராரு, ஏதாவது வித்தியாசமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ரைட் சார், அந்த படமும் நல்ல படம் தான் நான் கேள்விப்பட்டேன். கிரிட்டிக்ஸ் வைஸாக நல்லா தான் இருந்துச்சு, நானும் பார்த்தேன், காமெடியாக இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸை உள்ளே வர இதுக்கு சின்ன படத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ் தேவைப்படுது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரருங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டிங். ஹாரர்னாலே ஒரு 20% ஆடியன்ஸு கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா மோதிட்டால ஓடும். ஸோ 1000 பொற்காசுகள் படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த 1+1 டிக்கெட் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வரைக்கிற ஒரு புஸ் தான். பட் நல்ல ஐடியா தான் அது. கேரளாவில் வரவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பாடலாசிரியர் வந்து ஒரு படம் மரணம்னு சொல்லிட்டு ஒரு வருது. மரணம்னு சொல்லிட்டு ஒரு இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சினிமாக்காரனே என்ன அழிக்கிறானுங்க, சினிமாவை அழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூபர்ஸ் உங்களுக்கு எப்படி வழி விடுறாங்களா இல்லையா? படத்துக்கு வெளிவரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? இல்லை அழுத்தம் கொடுக்குறாங்களா சினிமா? இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷர்ஸுமே நாங்களாம் ஃபீல் பண்ணல. இல்லை எங்களுக்கு சினிமா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்னு ஒரு மீடியம்குள்ளே போனதுக்கான காரணமே வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படம் வர ஆரம்பிச்சது. நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது நல்லா போகிறப்போ அது மூலமாக ஒரு சான்ஸ் கிடச்சது தான். நாங்கள் எல்லாரோட எங்கள் நோக்கம் வந்து சினிமாவாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மீடியம் தான் யூடியூபை தவிர நாங்கள் யூடியூபர்ஸ்னால சினிமா கிடையாது. சினிமாவை நோக்கி வர்றதுக்காக யூடியூபை யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வெல்கம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா 25% ஆஃப் ப்ரொமோஷன் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க சேனல்லேருந்து. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயுமே வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணோம். ஸோ இதனால் ஏன் படம் லேட் ஆச்சு அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி ஏன் அப்படின்றதுக்காக வந்து சும்மா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணிடுவோம். படம் பார்த்துட்டு கூட ஜெகன்